அம்மா அப்பா கற்றுக் கொடுக்காததை தாத்தா பாட்டி கற்றுக் கொடுப்பார்கள். குழந்தைகள் எப்பொழுதுமே தாத்தா பாட்டியிடம் அடைக்கலம் புகுவார்கள், கதை கேட்பார்கள், மகிழ்வோடு இருப்பார்கள். அம்மா அதட்டினால் பாட்டி அரவணைப்பாள், அப்பா கண்டித்தால், குழந்தை கண்ணீர் வெடித்தால் தாத்தா தூக்கி செல்வார். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற அனுபவத்தை விட அதிக அனுபவம் தாத்தா பாட்டிக்குத்தான் இருக்க முடியும். அவர்கள் அனுபவசாலிகள். அவர்கள் அனுபவத்திலிருந்து கற்றுக் கொடுக்கிறார்கள், அவர்கள் அனுபவத்திலிருந்து சொல்லிக் கொடுக்கிறார்கள். எனவே அந்த அனுபவம் சுவையானது. எனவே தாத்தா பாட்டி எதை சொன்னாலும் குழந்தைகளுக்கு சுவையாக இருக்கிறது. இங்கு அன்னா ஜுவைக்கின் மிகப்பெரிய அனுபவத்தை தன்னகத்தே சுமந்து நின்றவர்கள். எனவே அந்த அனுபவம் அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இறைமகன் இயேசுவுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அன்னா இந்த பெயருக்கு என்ன அர்த்தம்? இறைவன் அருள் நிறைந்தவர். ஜுவைக்கின் இந்த பெயருக்கு என்ன அர்த்தம்? இறைவன் செயல்படுத்தக்கூடியவர். எனவே அருள் நிறைந்த நிலையில் அன்னா, செயல்படுத்தக்கூடிய நிலையில் ஜுவைக்கின், இரண்டு பேரும் இணைந்த ஒரு பயணத்தில் அருள் நிறைந்த காரியங்கள் இறைவனால் செயல்படுத்தப்படுகிறது என்பதைத்தான் வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.